This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 99410410 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் கேட்க போற கதை தர்மம் தலைகாக்கும் பகுதி 4. தர்மம் தலைகாக்கும் பகுதி 1, 2, 3 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. அதை கேட்டுட்டு வந்து இதை கேளுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிறுவாய் கீறிவிட்டிருந்தது. தலையை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சாமான்களை வாங்குவதே சரி என்ற முடிவுடன் எங்கே வைக்கலாம் என்று பார்த்தேன். வீதியோரத்தில் ஒரு வழிபாதை என்ற விளம்பரம் தாங்கிய இரும்பு தூண் கண்ணில் பட்டது. ஒரு அளவிற்கு உரமான அந்த தூணில் பின்புறமாக நீட்டிக்கொண்டிருந்த கம்பி ஒன்றில் தலையை தொங்கவிட்டேன். தொங்கியது. குடும்ப தலை நிமராத பருவப்பெண் போல் தரையை பார்க்கும் வண்ணம் தொங்கிய தலையை விட்டுவிட்டு அருகிலேயே தரையில் போலித்தீன் சீட்டுக்களை விரித்து காய்கறி விட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் பேரம் பேசி வாங்கத் தொடங்கினேன். அதிகாலை வியாபார பரபரப்பில் இருந்தவர்களிடம் அதிகம் பேச முடியாமல் கிடைத்தவற்றை வாங்கினேன். கடல் மட்டத்தில் விளையும் காய்கறிகளின் விலை கூட விதரலாக அளவு உயர்ந்திருந்தது. மாறாக நுவரலியாக மரக்கறிகளின் விலை கடல் மட்டளவு தாழ்ந்துவிடவும் இல்லை. அவை அதைவிட மேல் என்று பெருமை கொள்வது போலிருந்தன. விலை அதிகம் என்பதால் வாங்காமல் இருக்க முடியுமா? வாங்கினேன். வாங்கியவற்றிற்கு காசை நீட்டிக்கொண்டிருந்த வேளையில் கைபேசி சிலுங்கியது. அது மனைவியின் அழைப்பு. காதில் வைத்தேன். மறக்காமல் கிளிக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க. சரி சரி, அழைப்பை துண்டித்து விட்டு பழங்கள் எங்கு விற்கிறார்கள் என பார்த்தேன். நான் என்ற இடத்தில் பழங்கள் எதுவும் இல்லை. வீதியின் எதிரே சிலர் வண்டியில் வைத்து விட்டு கொண்டிருந்தார்கள். கூடவே சிலர் காய்கறி விற்பதையும் கண்டு வீதியின் அடுத்த பக்கம் சென்றேன். பல வியாபாரிகளிடம் நிறைய பேர் வாங்கி கொண்டிருந்ததால் தாமதமாகியது. தாமதத்தாலும் நல்ல பழங்கள் இருந்ததால் நின்று வாங்கி கொண்டு அருகில் இருந்தவர்களிடம் தேவையான பொருட்களை வாங்கியதும் கையில் பாரம் கூடியது. இப்போதைக்கு இது போதும். அதிகம் வாங்கி வைத்தாலும் இந்த காலநிலைக்கு சீக்கிரம் பழுதாகி விடுகின்றன. இனி வீடு திரும்பலாம் என்ற முடிவுடன் எதிர்வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தினேன். ஏறினேன். போகும் இடத்தை கூறினேன். ஆட்டோ வரைய தொடங்கியது. ஒரு 200 மீட்டர் தூரம் கடந்திருக்கும். பின்னால் அதிவிரைவாய் வந்து ஆட்டோவை உரசியும் மிக அருகில் அதிக இறைச்சலுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் கடந்து போனது. ஆட்டோவில் லேசாக உரசிருந்தாலும் அது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும். ஒரு கணம் நானும் ஆட்டோ சாரதியும் அதிர்ந்தே போனோம். அதிர்ச்சியில் ஆட்டோ சாரதியின் வாயிலிருந்து இதுவரை கேட்டிராத கெட்ட வார்த்தைகள் வந்து விழுந்தன. அதற்குள் மோட்டார் வண்டியில் விரைந்த அந்த 13 வயதுக்காரர்கள் மின்னலாய் மறைந்து போனார்கள். ஆத்திரம் தீராமல் திட்டிக் கொண்டிருந்த சாரதியை சரி விடுப்பா என்றேன். இல்லை சார், தலையில் ஹெல்மெட் கூட இல்லை. எங்காவது இடிப்பட்டா எழுந்து மிஞ்சாது. அபசகுணமா பேசாதப்பா. வளர்ற பிள்ளைங்க பேச வைக்கிறவங்க சார். கொஞ்சம் லேசா கட்டிருந்தா கூட நம்ம தலை இருந்திருக்குமே. அவன் நம்ம தலை என்றதும் எனக்கு சட்டென கூணில் தொங்கவிட்ட தலையும் ஞாபகம் வந்தது. ஐயோ, தலையை வந்துட்டோமே. வண்டியை மறுபடியும் சந்திக்க திருப்பா. அழுத்தத்துடன் சட்டை உரத்த குரலில் கூறினேன். ஏன் சார் இவ்வளவு சத்தம்? ஏதாச்சும் பலப்போற காரியமா? பலப்போற காரியம்தான். கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. என் பதட்டத்தை கவனித்த ஆட்டோக்காரர் எதுவும் பேசாமல் அடுத்த சந்தையில் வண்டியை திருப்பினார். ஆட்டோ சந்தையை நோக்கி விரைய எனது சிந்தை தலையை நோக்கி விரைந்தது. தலை அந்த இடத்திலேயே இருக்குமா இல்லாது இருக்குமா?
இல்லாதிருந்து தலையில்லாத ஆள் என்ற பெயரை வாங்கி கொடுக்குமா என்ற பலவாறான கேள்விகள் என்னை சும்மாவே தாண்டவம் ஆடுவாள். கையில் வாங்கிய தலையை கவனமில்லாமல் கைவிட்டு வந்ததறிந்தால் இன்றைக்கு ருத்ர தாண்டவம் தான். குழம்பி முடிவதற்குள் ஆட்டோ சந்தையை அடைந்தது. ஆட்டோவை சற்று நிற்கும்படி கூறிவிட்டு ஓடிச் சென்று தலையை தொங்கிவிட்ட இரும்பு தூணை நோக்கி ஓடினேன். அங்கே எனக்காக காத்திருந்தது ஏமாற்றம். தலையை காணவில்லை. அதிர்ச்சியில் நாலாபுரமும் சுற்றி பார்த்தேன். எவருடைய கையிலும் தலை இருப்பதாக தெரியவில்லை. எவன் கையில் கிடைப்பதோ தெரியவில்லை. இந்த ஞாயிறு என் செலவில் அவர்கள் வீட்டில் தலைக்கறி போகட்டும் என்று ஆட்டோவில் ஏறினேன். எப்படியும் அவள் திட்டுவாள். திட்டத்தின் மலைக்கு பாய்ந்து பூமியை விட்டு ஓடியா போகிறார்கள். என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டு சரி பாப்பா என்றேன். அந்நேரம் ஐயா என்றொரு குரல். திரும்பி பார்த்தேன். காலையில் நான் யாசகம் செய்த அதே பிச்சைக்காரி நின்றிருந்தாள். அதான் காலையிலேயே சில்லறை போட்டேனே, மறுபடியும் என்ன? ஐயா, நான் அடுக்க வரலைங்க. அப்புறம் காலையில் நீங்க அந்த தூண்ல தொங்க போட்ட தலையை கொடுக்க வந்தீங்க. என்ன கலையா? ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் கேட்டேன். ஆமாங்க ஐயா, நீங்க போனதும் அருகே இருந்த நாய் இன்னும் மோசம் பிடிச்சு அதை தூக்க பார்த்துங்க. அதுகிட்ட இருந்து காப்பாற்றி எடுத்துட்டு வந்தீங்க. தலையை நீட்டினாள். தலையை பார்த்ததும் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நன்றிமா நன்றி என்றவாறு அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டும் என்ற சட்டைப்பையை தடவினேன். அதற்குள் என்னுடைய செயலை பார்த்த அவள் அதெல்லாம் வந்து வேண்டாம் ஐயா என்று நகர்ந்து விட்டாள். இது என்னாலான ஒரு சின்ன உதவிங்க. உதவிக்கு பணத்தை கொடுத்து உதாசீனப்படுத்தி விடாதீங்க என்பது போலான அவளது செயல் அவளை ஒரு பிச்சைக்காரியை பார்க்க தோன்றவில்லை. எரியப்படியோ நான் அவளுக்கு பழமையாய் தர்மம் என்று நான் வாங்கிய ஆட்டுக்களையை காப்பாற்றி கொடுத்தது. தர்மம் தலை காக்கும் பெண்மணிக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சூப்பர்னு போடுங்க. ஓகே, நன்றி.